This video sponsored by BuyMode app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த BuyMode அப்ளிகேஷன் மூலமாக நமது வீட்டுக்கு தேவையான அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்தில் BuyMode இ-ஷாப்பிங் ஆப் மூலமாக பெஸ்ட் குவாலிட்டி மற்றும் பெஸ்ட் பிரைஸில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் செய்து கொள்ள முடியும். செவ்வாய் கிரகத்திலிருந்து பாறை உள்ளிட்ட மாதிரிகளை கொண்டு வர நீண்ட காலமாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு மையமான நாசா முயன்று வருகிறது. ஆனால் அதில் சில சிக்கல் உள்ளதாக கூறுகிறார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். செவ்வாய் கிரகத்தில் 445 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இது நம் பூமியை தாண்டி வேறு கிரகங்களில் மனிதர்கள் வாழ்வதற்கான வாய்ப்புகள் குறித்த ஆராய்ச்சியில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. நம் சூரிய குடும்பத்தில் பூமியை போன்று 8 கிரகங்கள் இருந்தாலும் பூமியில் மட்டுமே மனிதர்கள் வாழ்கிறோம். ஆனால் இதே போல வேறு கிரகங்களிலும் மனிதர்கள் வாழ்ந்தார்களா அல்லது வாழ்வதற்கான சூழல் உள்ளதா என்பது குறித்து பல்வேறு தரப்பிலும் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நம் பூமியிலிருந்து 5 கோடியே 60 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செவ்வாய் கிரகம் அமைந்துள்ளது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்களின் தடயங்கள் உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய அங்கிருந்து பாறை மற்றும் மண் மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்பது நாசாவின் நீண்ட கால திட்டமாகும். நாசா அனுப்பிய பெர்செவரன்ஸ் ரோவர் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் செவ்வாய் கிரகத்தை அடைந்தது. இதில் இந்த மாதிரிகளை கொண்டு வர வேண்டும். மார்ஸ் சாம்பிள் ரிட்டர்ன் என்ற பெயர் கொண்ட இந்த திட்டத்தை சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் அதிக செலவாகிறது என்பதால் நாசா நிறுத்தி வைத்துள்ளது. தற்போதுள்ள நிதியை வைத்து 2040ஆம் ஆண்டுக்கு முன்பு செவ்வாய் கிரகத்தின் பாறை மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வர முடியாது என்றும் இந்த திட்டத்திற்கு 91,800 கோடி ரூபாய் வரை செலவழிப்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றும் நாசா கூறியுள்ளது. ஆனால் இப்போது 2025 ஜனவரி 7ஆம் தேதி பத்திரிகையாளரிடம் பேசிய நாசாவின் நிர்வாகி செவ்வாய் கிரகத்தின் மாதிரிகளை கொண்டு வரும் திட்டத்தை பற்றி கூறி தாங்கள் புது மாதிரியான 2 திட்டங்களை பரிசீலித்து வருவதாக கூறியுள்ளார். ஸ்கை கிரேன் திட்டம் என்ற முந்தைய திட்டம் செயல்படுத்த முடியாமல் போனதற்கு செவ்வாய் கிரகத்திலிருந்து எடுக்கப்படும் மாதிரிகள் அதை எடுத்து வர வேண்டிய ரோவரின் அளவை விட பெரியது என்று கூறுகிறார்கள். இதனை ஆராய்ந்த குழு முன்னால் அன்று இல்லாத தொழில்நுட்பம் இப்போது நம்மிடம் இருப்பதால் ஸ்கை கிரேன் திட்டத்திற்கு ஆகும் செலவை வெகுவாக குறைத்துவிட முடியும் என்று கண்டுபிடித்துள்ளார்கள். இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டால் செவ்வாய் கிரகத்தின் மாதிரிகள் 2035ஆம் ஆண்டிலிருந்து 2039ஆம் ஆண்டுக்குள் பூமிக்கு வந்து சேருமாம். அதனை ஆராய்ந்த பின்னரே செவ்வாய் கிரகம் பற்றி நன்கு தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறுகிறார்கள். அதன் பின்னரே அங்கு இறங்குவது பின்னர் அங்கு குடியேறுவது பற்றி தீர்மானிக்க முடியும் என்றும் கூறுகிறார்கள். செவ்வாய் கிரகம் குறித்த மாதிரிகள் அனைத்தும் பெர்செவரன்ஸ் ரோவர் வயிற்றுக்குள் உள்ளது. அதனை கொண்டு வருவதும் வராததும் அரசின் கையில் உள்ளது என்று நாசா கூறுகிறது. இவ்வளவு பணத்திற்கும் அரசு தன்னுடைய ஒப்புதலை தர வேண்டும். நாசா விஞ்ஞானிகளோ எங்களுக்கு விரைவாக இந்த செவ்வாய் கிரக மாதிரிகள் வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார்கள். இதற்கிடையில் தான் எலன் மஸ்க் கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தில் 10 லட்சம் மக்களை குடியமர்த்தும் திட்டத்தை அறிவித்தார். செவ்வாய் கிரகத்திற்கு பயணிக்கும் திட்டமானது கேட்பதற்கு நன்றாக இருந்தாலும் அதில் பல சிக்கல்கள் உள்ளன. எலன் மஸ்கின் இந்த திட்டத்தை செயல்படுத்த டிரில்லியன் கணக்கான டாலர்கள் தேவைப்படும். ஒருவேளை எப்படியாவது செவ்வாய் கிரகத்திற்கு சென்றுவிட்டாலும் அங்கிருக்கும் சுற்றுச்சூழல் நமக்கு ஒத்து வருமா என்பது தெரியாது. முதலில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் வாழ்வதற்கான சூழலை உருவாக்க வேண்டும். குறிப்பாக தண்ணீர், காற்று போன்றவற்றின் தேவை அதிகம் என்பதால் இது மிகப்பெரிய சிக்கலான விஷயமாகும். இந்த திட்டம் வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.